கொரோனா காலகட்டத்தில் பள்ளிகள் மூடப்பட்டிருந்த நிலையில் குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை பெரிதும் அதிகரித்திருந்தது. இந்த நிலையை மாற்ற மீண்டும் பள்ளிக்கு மாணவர்களை கொண்டுவரும் முயற்சிகளை பள்ளிக்கல்வித்துறை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தது. இந்நிலையில் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க வேண்டிய அவசியத்தை பேசும் பெருஞ்செய்தியை பார்க்கலாம். தமிழகத்தில் குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை 180 விழுக்காடு அளவிற்கு அதிகரித்துள்ளது வேதனை தருவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கின் விவரங்களை பார்க்கலாம். மதுரையைச் சேர்ந்த ராஜா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் 2021ஆம் ஆண்டு CICL என்ற அமைப்பு நடத்திய ஆய்வில் தமிழகத்தில் 180 விழுக்காடு குழந்தை தொழிலாளர்கள் அதிகரித்துள்ளதாக மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார். கொரோனா தொற்றின் காரணமாக தமிழகத்தில் குழந்தை தொழிலாளர் முறை பெருமளவில் அதிகரித்துள்ளதாகவும், தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் குழந்தை தொழிலாளர் முறை அதிகரித்து பல்வேறு வழக்குகள் பதிவாகி வருவதாகவும் மனுதாரர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்க உரிய நடவடிக்கை எடுப்பதோடு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் குழந்தைகள் சிறப்பு மறுவாழ்வு மையம் அமைத்து மீட்கப்படும் குழந்தை தொழிலாளர்களுக்கு பயிற்சிகள் அளித்து அவர்களுக்கான இழப்பீடுகளை விரைவாக வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் கேட்டுக் கொண்டுள்ளார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன், சத்யநாராயண பிரசாத் அமர்வு மத்திய மாநில அரசுகள் குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். தமிழகத்தில் 180 விழுக்காடு குழந்தை தொழிலாளர்கள் அதிகரித்துள்ளது வேதனை அளிக்கிறது என தெரிவித்த நீதிபதிகள் வழக்கு குறித்து மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலச் செயலர், மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை செயலர், சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை செயலர், தமிழ்நாடு மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை நவம்பர் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்திருப்பது பற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கும் கருத்தை மிக ஆழமாக பார்க்க வேண்டும் என்று குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் தேவநேயன் கூறியுள்ளார். குழந்தை தொழிலாளரோட எண்ணிக்கை அதிகரித்திருக்கு என்ற கருத்தை தெரிவிச்சதுக்கு எந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட அந்த தகவல்கள்லாம் எந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது, இதனுடைய உண்மை நிலை என்ன? அதாவது மதுரை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை எடுத்திருக்கிறது உண்மையாலுமே நேற்று அப்சர்வேஷன் பார்த்தேன். நான் குழந்தை உழைப்பு அதிகரிச்சுங்கிறது உண்மையான செய்தி தான். ஆனால் இது அந்த காலகட்டம் என்ன காலகட்டம்னா அந்த கோவிட்னால எந்த அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு அப்படின்னு குழந்தை உழைப்பு எதிர்ப்பு பிரச்சாரம் கேம்பெயின் அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர் அக்டோபர் மாதம் 2020 டிசம்பர் மாதம் வரைக்கும் நடந்த ஒரு ஆய்வு. ஒரு 750 கிராமங்களில் ஒரு 800க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சமூகத்தை சார்ந்து எடுக்கப்பட்டது. அது அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வு பிப்ரவரி 2021 வெளியிடப்பட்டு அது மார்ச்ல எல்லா இடத்துக்கும் போச்சு. குழந்தை தொழிலாளர் சட்டத்தை கடுமையாக்குவதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கணும்? இப்போ இந்த காலகட்டத்தில் நடத்தின ஆய்வு நேரங்களே திட்டமிட்டு தெரிந்தே தான் குழந்தை தொழிலாளர் அந்த பணிக்கு ஈடுபடுத்தப்பட்டாங்கன்னா இதை கடுமையாக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அதாவது குழந்தை உழைப்புங்கிறது பல்வேறு காரணங்கள் உண்டு. அதுக்கு வறுமை ஒரு காரணம், கல்வி, அடுத்து வேலை வாய்ப்பின்மை, குடும்பத்தில் நிரந்தரமான வேலை வாய்ப்பின்மை, இது மாதிரி பல்வேறு விதங்கள். அது குறிப்பாக ஒருங்கிணைக்கப்படாத கூலி தொழிலாளர்களுடைய, அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்திற்கு, அதாவது கணவன் மனைவி அல்லது ஒரு பெற்றோருக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வாழ்வாதாரம் வந்தால் அந்த குடும்பத்தில் குழந்தை உழைப்பு இல்லை என்பது இங்கே மட்டும் உலகளாவிய விஷயங்கள். அப்போ ஆனால் அந்த குழந்தை உழைப்பு தடுக்கணும் அப்படின்னா அந்த இப்போ இருக்கிற சட்டம் ஒரு வலுவற்ற சட்டம், அது பயனற்ற சட்டம், ஒரு உண்மையாலுமே யூஸ்லெஸ் சட்டம்னே சொல்லுவோம். அதாவது என்ன ரெகுலேஷன், சைல்ட் லேபர் ரெகுலேஷன் வந்திருக்கு, சைல்ட் லேபர் அபாலிஷன் ஆக்ட்னு வரணும். இதுலேயும் என்னென்னா 14 வயசு வரைக்கும் தான் பேசுது. 15, 16 எல்லாம் அடலசன் சொல்கிறாங்க. அதுலேயும் அபாயகரமான அபாயம். நம்ம பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்னைக்கு உலகளாவிய அளவில் குழந்தையை மையப்படுத்திய அணுகுமுறை, குழந்தை உரிமை பார்வை, ஐக்கிய நாட்டு சபையின் குழந்தை உரிமைக்கான உடன்படிக்கை, இந்தியாவினுடைய குழந்தைகளுக்கான கொள்கை, தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை எல்லாமே 18 வயது வரை குழந்தைன்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் 14 பேசிட்டு இருக்கிற ஒரு மிக மிக மோசடியான தடம். அப்போ 18 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கான இன்க்ளூடாக குழந்தை உழைப்பு ஒழிப்பு சட்டம்
அதாவது சைல்ட் லேபர் அபாலிஷன் ஆக்ட்ங்கிறது உடனடியாக கொண்டு வரணும். அடுத்து கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை 18 வயது வரைக்கும் அதிகரிக்கணும். தமிழ்நாடு அரசு வந்து கடந்த 2021 வந்து இடைவெளான குழந்தைகளை நல்ல மெயின் ஸ்ட்ரீமிங் பண்ணி அது பாராட்டத்தக்க விஷயம். எல்லாத்தையும் உள்ள பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்திருக்காங்க. பள்ளி கல்வித்துறை நல்ல முன்முயற்சி எடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து இந்த குழந்தை உழைப்புக்கு என்று இருக்கிற தேசிய குழந்தை உழைப்பு திட்டம் இருக்கு, நேஷனல் சைல்ட் லேபர் எராடிகேஷன் ப்ரோக்ராம் NCLP திட்டத்தை வந்து மூடிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா குழந்தை உழைப்பு இல்லைன்னு சொல்லி கல்வித்துறை இருக்கு. அது மிகப்பெரிய மோசடி. ஒரு 750க்கு மேற்பட்ட பணியாளர்கள் வந்து மட்டும் இல்லை, மிக முக்கியமான இடத்துல இன்னைக்கு வந்து ரிமோட் ஏரியாஸில் இன்னைக்கு மலைவாழ் மக்கள் வாழ்ற இடத்துல குழந்தை உழைப்பு அதிகரிச்சிருக்கு. அப்போ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும்னா தமிழ்நாடு அரசு சிறப்பு கவனம் செலுத்தி இந்த NCLP திட்டத்தை இங்கே தமிழ்நாட்டிலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது மிக முக்கியமாக கொண்டு வந்து திரும்ப வந்து குழந்தை உழைப்பு அதிகமாக இருக்கிற பகுதிகள் இருக்குல்ல அதை மார்க்கெட் பண்ணி அதை அந்த இடத்துல மார்க் பண்ணி அந்த இடத்துல சிறப்பு அட்டென்ஷன் கொண்டு வரணுங்கிறவங்க. குழந்தை தொழிலாளர் எண்ணிக்கை அதிகரிப்பு பற்றி நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்ட CACL அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சில அம்சங்களை காணலாம். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு புதுச்சேரி CACL அமைப்பு 2020 முதல் 2021 ஆண்டு வரை மேற்கொண்ட ஆய்வின்படி குழந்தை தொழிலாளர்களாக இருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் எளிதில் இலக்காகக்கூடிய சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் கணக்கெடுக்கப்பட்ட மொத்த குழந்தைகளில் பணிபுரியும் குழந்தைகள் 231 முதல் 650 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கொரோனாவுக்கு முந்தைய சூழலை விட 3 மடங்கு அதிகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு, தெற்கு மற்றும் மேற்கு மண்டலங்களில் குழந்தை தொழிலாளர்கள் வேகமாக அதிகரித்துள்ளதாகவும் மத்திய மற்றும் கிழக்கு மண்டலங்களில் குறைவாக உள்ளதாகவும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30.8 விழுக்காடு குழந்தைகள் உற்பத்தி துறையிலும் 26.4 விழுக்காடு குழந்தைகள் சேவை துறையிலும் பணிபுரிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிசை தொழிலில் 13.7 விழுக்காடு குழந்தைகள் வேலை செய்வதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொரோனா மற்றும் பள்ளி மூடல் ஆகியவற்றின் தாக்கத்தால் வேலை செய்யும் குழந்தைகளின் விகிதத்தில் 28.2 விழுக்காடு முதல் 79.6 விழுக்காடு வரை அதிகரித்துள்ளதாக ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. கணக்கெடுக்கப்பட்ட 818 குழந்தைகளில் 553 பேர் பள்ளியில் இருப்பதாகவும் மீதமுள்ள 265 பேர் பள்ளி செல்லவில்லை என்றும் இவர்கள் கொரோனாவுக்கு முன்பிருந்தே பணியில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் பெற்ற துன்பத்தை பிறரும் அனுபவிக்க கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் குழந்தை தொழிலாளர்களை மீட்டு மீண்டும் பள்ளிக்கு கொண்டு சேர்க்கும் சேவையை செய்து வருகிறார் அரசு பள்ளி மாணவி ஒருவர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வலங்கிமான் கிராமத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கொரோனா பெருந்தொற்று ஊரடங்கு நேரத்தில் வீட்டின் வறுமை கண்டு வேலைக்கு சென்ற பிரியதர்ஷினி பள்ளிகள் திறக்கப்பட்ட பின்னர் மீண்டும் பள்ளிக்கு சென்றுள்ளார். அறிவியல் இயக்கம் சார்பில் கள ஆய்வு செய்த மாணவி சுற்றுவட்டார கிராமங்களில் 21 குழந்தை தொழிலாளர்களை ஆசிரியர் உதவியுடன் மீட்டு அந்தந்த பகுதிகளில் பள்ளிகளுக்கு திரும்பச் செய்துள்ளார். குழந்தை தொழிலாளர்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஆசை தான் என்னோடது. இதை நான் பண்ணுறதும் இல்லாமல் மற்ற பசங்கள்ட்டையும் சொல்லி எல்லாரையும் நான் பண்ண வைப்பேன். அதுவும் இல்லாமல் இந்த குழந்தை தொழிலாளர்கள் இப்படிலாம் அவங்கள போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மிஸ்ஸு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் எங்கள் மிஸ்ஸு என்னை விட தாண்டி நிறைய பசங்களை இன்னும் சேர்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி எல்லாம் அவங்கள பார்த்துட்டு நிறைய ஆசிரியர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களும் போய் பேசி அந்த குழந்தைங்களை பள்ளிக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மாணவிக்கு ஊக்கமளிக்கும் ஆசிரியர்களும் குழந்தை தொழிலாளர்களை மீட்கும் பணிகளை செய்து வருகிறார்கள். குழந்தை தொழிலாளர்களுடைய வாழ்க்கை மீட்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தை தொழிலாளர்கள் பள்ளிக்கு சென்றிருக்காங்க. அதை ரொம்ப எளிதாக அந்த பொண்ணு செஞ்சு முடிச்சிடலை. நிறைய கஷ்டப்பட்டாங்க. நிறைய முறை அந்த குழந்தைகள்கிட்ட பேசினாங்க, பெற்றோர்கள்ட்ட போய் பேசினாங்க, கடையிலெல்லாம் போய் பேசினாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதோட நிறுத்திக்கலை. குழந்தை தொழிலாளரை காப்பாற்றி பள்ளி செல்லாத குழந்தைகளை மீண்டும் பள்ளிக்கு அனுப்பி அதோட அவங்களுடைய செயல்பாட்டை முடிச்சுக்கலை. இன்னும் தொடர்ந்து கூட கண்காணிச்சுட்டே வராங்க. குழந்தை தொழிலாளர்களாக இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை கல்வி அறிவு பெறச் செய்தால் அவர்களின் வாழ்க்கை மேம்படும் என்கிறார் பிரியதர்ஷினி. மாணவியின் சேவை மேலும் பலரின் வாழ்க்கையை மடைமாற்றி இருக்கிறது என்றால் அது மிகையல்ல.
புதிய தலைமுறைக்காக மன்னார்குடியிலிருந்து செய்தியாளர் விஜயகுமார். குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பது தொடர்பாகவும் மீட்கப்படும் குழந்தை தொழிலாளர்களின் மறுவாழ்வுக்கும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் சட்டங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 1 கோடி குழந்தை தொழிலாளர்கள் உள்ளனர். இவர்களில் 55 லட்சம் பேர் சிறுவர்கள், 45 லட்சம் பேர் சிறுமிகள். இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தொடர்பான பல சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. தொழிற்சாலைகள் சட்டம் 1948. எந்த தொழிற்சாலையிலும் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வேலையில் ஈடுபடுத்துவதை இச்சட்டம் தடை செய்கிறது. அடுத்து குழந்தை தொழிலாளர் தடுப்பு ஒழுங்குமுறை சட்டம் 1986. 14 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் தீங்கு விளைவிக்கக்கூடிய என பட்டியலிடப்பட்டுள்ள தொழில்களில் ஈடுபடுத்துவதை தடை செய்கிறது. பிறகு இச்சட்டம் 2006, 2008 திருத்தம் செய்யப்பட்டது. இச்சட்டத்தின் 3 மற்றும் 3A பிரிவுகளின் கீழ் குழந்தை தொழிலாளர்களை பணியில் அமர்த்தும் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. 6 மாதம் முதல் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். 25,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். அடுத்து குழந்தை தொழிலாளர் தடை செய்தல் மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் 1994. இது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையின் கீழ் தமிழக அரசு கொண்டு வந்த சட்டம். குழந்தையின் விருப்பத்துக்கும் ஒப்புதலுக்கும் மாறாக கேளிக்கை நிகழ்ச்சி உள்ளிட்ட எந்த ஒரு ஒளி மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சியிலும் ஈடுபடுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் இச்சட்டத்தில் விதிக்கப்பட்டுள்ளன. அடுத்து குழந்தைகள் இளம் நீதி, பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2000. இச்சட்டத்தின் கீழ் எந்த ஒரு அபாயகரமான வேலையிலோ அல்லது அடிமையாக குழந்தைகளை வேலையில் அமர்த்துவதோ சிறை தண்டனைக்குரிய குற்றமாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அடுத்து அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009. இச்சட்டம் 6 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிப்பதை உறுதி செய்கிறது. குழந்தை தொழிலாளர்களாக இருந்து மீட்கப்படுபவர்களை படிக்க வைப்பது, பராமரிப்பது என தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்துவதாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். அவர் புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டிருப்பவற்றை பார்க்கலாம். குழந்தை தொழிலாளர் கண்டறியறதுன்னு சொல்லும்போது தொழிலாளர் நலத்துறையிலிருந்து தான் அவர்களுக்கு வரைய புகாரை வச்சு ஒவ்வொரு நிறுவனங்களாக ஆலைகள், உற்பத்தி நிறுவனம் எல்லாம் போய் பார்த்து சில நேரம் அவங்க ஆய்வு பண்ணும்போது பார்த்து குழந்தை தொழிலாளர் இருந்தால் கண்டறிந்து உடனடியாக அந்த குழந்தைகளை சமூக பாதுகாப்பு துறையில் ஒப்படைக்கிறாங்க. எங்களிடம் அந்த குழந்தைகளை எங்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. அப்படி தான் எங்களுடைய துறைக்கு குழந்தைகள் வர்றாங்க. மட்டுமல்லாமல் 1098 அந்த உதவி எண் இருக்குல்ல, அது மூலமாகவும் சில நேரங்களில் இந்த மாதிரி இந்த இடத்துல எங்களை ரொம்ப வேலை வாங்குறாங்க, இந்த தொழிலாளர் நாங்கள் இந்த கடையில் பணி செய்கிறோம் அப்படின்னு செய்தி இது ஃபோனு வரும். அதனால் அலைபேசி அந்த தொலைபேசி மூலம் வர்ற அந்த தகவலை நேரடியாக போய் அந்த பிள்ளைங்களை மீட்டெடுத்துட்டு வருவோம். மீட்டெடுத்துட்டு ஒரு நிறுவனங்களில் வேலை செய்கிற பிள்ளைங்கன்னா தொழிலாளர் நலத்துறை இணைந்து தான் சமூக பாதுகாப்புத்துறை அந்த பிள்ளைங்களை மீட்டெடுக்க முடியும். சட்டப்படி மீட்டெடுத்து மறுபடியும் எங்களுடைய இருக்கிற இல்லங்கள் 36 அரசு இல்லங்கள் இருக்குது. குழந்தைகளுடைய இல்லங்களில் நம்ம பராமரிக்கிறோம். அவங்க தாய் தந்தையருடைய முகவரி தெரிஞ்ச உடனே தாய் தகப்பனோட அந்த பிள்ளைகள் ஒப்படைக்கப்படுகிறார்கள். இல்லை தாய் தந்தையரை பற்றி தெரியல, வெளி மாநிலத்தில் உள்ள பிள்ளைங்க, இல்லை தாய் தகப்பனை இல்லாத பிள்ளைங்க, இல்லை தகப்பனை யாரும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, இல்லை ஒரு தாய் மட்டும் இருக்குது, பிள்ளையை பராமரிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறாங்கன்னா நம்ம அரசு இல்லத்திலே வச்சு அவர்களுக்கு உணவு, உடை, உறையுள், அவர்களுக்கு கல்வி, கூடுதலாக அவர்கள் மேல்கல்வி படிக்கிறதுக்கு வசதி, கல்லூரி வரைக்குமே நம்முடைய துறையே அவங்கள பராமரிப்பு மற்றும் கல்வி வழங்கி வருகிறது. அதாவது அந்த குழந்தை தொழிலாளர் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான காரணத்தில் அந்த பிள்ளைங்க இந்த மாதிரி இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க மேடம்? சில பிள்ளைங்க அந்த கல்வி நிறுவனங்களில் படிக்கும்போது அப்போ சில படிக்க இஷ்டம் இல்லாத பிள்ளைங்க, இல்லைன்னா என்னால் முடியாதுன்னு நினைக்கிற பிள்ளைங்க டக்குன்னு இடையில வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போகும்போது எப்படி அவங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் இல்லையா? அதனால் அவங்க உடனே ஏதாவது ஒரு நிறுவனத்தில், ஒரு கடைகளில் அப்படி வேலை சேர்ந்து அப்படி இருக்கிறாங்க. சில ஊர்களில் இப்போ வட இந்தியாவில் உள்ளவங்கெல்லாம் அந்த தாய் பெற்றோர்களே ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி கொண்டு அந்த பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல குடும்பத்தோடு
தாய் தகப்பனும் வேலை செய்ய, அதாவது கொத்தடிமை முறைன்னு சொல்கிறாங்க இல்லையா, தாய் தகப்பன் குழந்தை அந்த குடும்பத்தோட அடிமைத்தனமாக அங்கேயே வேலை செஞ்சுட்டு அங்கேயே தங்கிட்டு அங்கே கொடுக்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நிலைமை ஒரு சில இடங்களில் இருக்குது. அதெல்லாம் புகார் வந்தாலும் நேரடியாக தொலைபேசி மூலமாக புகார் வந்த உடனே நம்ம தொழிலாளர் நலத்துறையும் நம்ம துறையும் இணைந்து, அந்த குழந்தை பாதுகாப்பு துறையும் இணைந்து போய் அந்த பிள்ளைங்கள்லாம் மீட்டெடுத்துட்டு அவங்களுக்கு அதுக்கு அடுத்த வாழ்வாதாரம் மறுவாழ்வு கொடுப்பதற்கு எல்லா நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகிறது. இதுக்கான தீர்வுகள் என்னவா இருக்கலாம் மேடம்? அடுத்த கட்ட தீர்வுகளாக என்னவா இருக்கலாம் அந்த குழந்தைகளை மீட்டெடுத்து இது பண்ணுறது? நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ அந்த நம்பர் குறைஞ்சிருக்குங்க. அந்த இப்போ வந்து எல்லாரும் கல்வி கற்கிறதுக்கு ஆசையாக இருக்கிறாங்க. பெற்றோர்களும் நாங்கள் தான் படிக்கல, என் பிள்ளைகள் படிக்கணுன்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எல்லா வீடுகளையும் ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருக்கும்போது அந்த பிள்ளைய வந்து நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு நல்ல வேலையில் அமர்த்தணுன்ற எண்ணத்தில் இருக்கிறனால நம்ம தமிழகத்தில் வந்து குறைஞ்சி தான் வந்திருக்கு. இங்கே நம்ம வெளிமாநில பிள்ளைங்க கூட இந்த மாதிரி மீட்டெடுக்கப்படுறாங்க. நம்ம அரசு இல்லத்தில் பல்வேறு மாநிலத்தை வட மாநிலத்தை சேர்ந்த குழந்தைகள் எல்லாம் பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள்.